ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது இரட்டை ராசி பலன்கள். இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் சௌமிய வீடுகள் அல்லது பெண் ராசிகள் அல்லது இரட்டை ராசிகள் அப்படின்னு ஒரு 6 வீடுகளை பிரித்து வச்சுருக்காங்க. ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம். ஒன்று விட்டு ஒரு ராசி. ரிஷபத்துக்கு அடுத்தது கடகம் ஒரு பெண் ராசி, கடகத்துக்கு அடுத்தது கன்னி ஒரு பெண் ராசி, கன்னிக்கு அடுத்தது விருச்சிகம் ஒரு பெண் ராசி, விருச்சிகத்துக்கு அடுத்தது மகரம் ஒரு பெண் ராசி, மகரத்துக்கு அடுத்தது மீனம் ஒரு பெண் ராசி. இந்த பெண் ராசிகள்னு சொல்லக்கூடிய சௌமிய ராசிகள் இரட்டை தன்மை கொண்டவை, இரட்டை ராசிகள் அப்படின்னு இதை சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தில் இந்த ராசிகளில் அமர்ந்த கிரகங்கள் பலன் அளிக்கும் போது அந்த பலன்கள் இரட்டிப்பு பலன்களாக இருக்கும். அப்போ இரட்டிப்பு பலன் 2 மடங்கு நல்ல பலன் இருக்குமா சார்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லக்னத்துக்கு அது எதை கொடுக்கணுமோ அந்த அடிப்படையில் அதை இரட்டிப்பாக தரும். அதுபோக ஒரு வீட்டுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும். அந்த வீட்டின் இயல்பு உங்களுக்கு 2 மடங்காக கிடைக்கும். அது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ரிஷபத்தில் கிரகங்கள் இருந்து தசை நடத்துது அப்படின்னா, இது காலபுருஷனுடைய குடும்பஸ்தானம், காலபுருஷனுடைய தனஸ்தானம், காலபுருஷனுடைய வாக்குஸ்தானம். இப்போ ஒருத்தருக்கு ரிஷபத்தில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்துது, இது இரட்டை மடங்கு பலன்னா இவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு உழைக்க வேண்டியது இருக்கும். நார்மலாகவே ரிஷப லக்னக்காரங்களை பொதிமாட்டு தத்துவம்னு சொல்லுவோம். அப்போ ரிஷபத்தில் ஒரு கிரகம் இன்று திசை நடத்தும் போது இவர் தான் பிறந்த குடும்பம் மற்றும் தன்னுடைய வாழ்க்கை தொடரக்கூடிய தனக்கு வந்த வாழ்க்கை துணை அந்த குடும்பம் ரெண்டையும் சேர்த்து சுமக்க வேண்டிய விதி உண்டாகும். அதிகமாக பேச வேண்டியது இருக்கும். ப்ளஸ் நிறைய வருமானமும் வரும். ஏன்னா காலபுருஷனுடைய தனஸ்தானம், ஒன்றுக்கு இரட்டிப்பு வருமானம் வரக்கூடிய வீடாகவும் ரிஷபம் இருக்கும். அதே மாதிரி இரட்டை தொழில் புரிவதற்கான வாய்ப்புகள் இந்த ரிஷப வீடு கொடுக்கும். 2 தொழில் ஒன்று இருக்கும். ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பார், சைடு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க. சைடு பிஸ்னஸ்ங்கிற பேரில் உணவுப் பொருட்கள் விற்பனை, வேறு ஏதாவது பார்ட் டைம் ஜாப்பு அந்த மாதிரி சைடில் போயிட்டு வருவாங்க. இரட்டை வருமானம் தரக்கூடிய வீடுங்கிறது ரிஷபம். அதே நேரத்தில் 2 குடும்ப பொறுப்புகளை சுமக்க வேண்டும் என்கின்ற விதியும் இதில் இருக்கும். அப்போ 2 வருமானம் வந்தால் தானே சார் அது சாத்தியங்கிறதுனால இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இரட்டை விதமான பலன்களை உங்களுக்கு ரிஷபத்தில் எந்த கிரகம் இருந்து தசை நடத்தினாலும் சரி உங்களுக்கு அது 2 மடங்கு பலன்களாக, 2 வருமானம் தரக்கூடியதாக, அதிகம் பேசக்கூடியதாக, 2 குடும்பத்திற்கு தேவையான அளவுக்கு சம்பாரித்து நீங்கள் தான் செய்யணுங்கிற பொறுப்பை சுமக்கக்கூடிய விதியை உங்களுக்கு கொடுக்கும். இதுவே கடகமும் ஒரு இரட்டை ராசி தான். கடகத்தில் ஒரு கிரகம் நின்று தசை நடத்தும்போது பார்த்திங்கன்னா, நார்மலாக சௌமிய ராசிகளில் சர வீடான இது ரொம்ப பவர்ஃபுல்லான வீடு. ஸோ கடகத்தில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்துதுன்னா அது மோஸ்ட்லி நல்ல பலன் இருக்கும். இந்த கடகத்தில் அமர்ந்த கிரகம் தசை நடத்தும் போது தான் ஒருத்தர் கார் வாங்குவார், வீடு வாங்குவார், உயர்கல்வி முடிப்பார், பட்டம் பதவிகள் தேடி வரும். பட்டம் பதவிகள் தேடி வர்றதுங்கிறது மாதிரியான அமைப்பு, சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகிதைகள் உண்டாகும். புரியுதுங்களா? கடகத்தில் இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துது. இதில் அந்த வீட்டுக்கு அவர் நல்லவராக இருந்து வலுவடைந்த நிலையிலையும் தசை நடத்தும் போது இந்த பலன் நல்ல விதமாக உங்களுக்கு இரட்டை மடங்கில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கடகம் காலபுருஷனின் 4ஆம் வீடு என்பதனால் ஒன்றுக்கு மேற்பட்ட டிகிரி படிக்கிறது கடகம். மாடி வீடு கட்டுறது, ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கு மாடி வீடு கட்டிக்கிறது கடகம். 2 விதமான சொத்துக்களை ஒரே நேரத்தில் அனுபவிக்கிறது கடகம். 2 விதமான சுகங்களை அனுபவிக்கிறதும் கடகம் தான். ஒரே நேரத்தில் 2 பக்கமும் சுகத்தை அனுபவிக்கிறதுங்கிறதும் கடக வீட்டினுடைய ஒரு சூட்சமம் தான். ஒன்றுக்கு மேற்பட்ட வகையில் வசதி வாய்ப்புகள், சிலர்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு சென்னையில் ஒரு வீடு இருக்குது, கோயம்புத்தூரில் ஒரு வீடு இருக்குது, மதுரையில் ஒரு வீடு இருக்கும்பாங்க. இது கடக கிரகங்கள் பண்ணுற இடம். ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள். தஞ்சாவூரில் ஒரு 2 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது, தேனி பக்கத்தில் ஒரு 4 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குதுன்னு சொன்னால் அதுவும் கடகம் தரக்கூடியது. ஸோ இந்த வீடு ஒரு பாசிட்டிவாக இரட்டை மடங்கு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சரி சார், இரட்டை ராசினாலே அப்போ பரவாயில்லையா, எல்லாமே பாசிட்டிவாக இருக்குமான்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் 2 வீடுகள் ஆப்பு வைக்கிறதுக்குன்னு இருக்குது, கன்னியும் விருச்சிகம். இப்போ கன்னியில் உங்களுக்கு ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். கன்னியிலிருந்து கிரகங்கள் திசை நடத்துது அப்படின்னா கடன் அதிகமாக இருக்கும், 2 மடங்கு கடன் ஆகும்.
சின்ன விஷயத்துக்கு நீங்கள் ஒரு சின்ன கடன் ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கிடுவீங்க. அதில் 9,500 ரூபாயை ஒரு கம்பெனிக்கு திருப்பி கட்டியிருப்பீங்க. ஒரு 500 ரூபா ஏதோ ஒரு காரணத்தினால ரிஜெக்ட் ஆகிருக்கும். நீங்களும் கடன் முடிஞ்சு போச்சுன்ட்டு பேசாமல் ஃப்ரீயாக உட்காந்துருப்பீங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு நோட்டீஸ் அனுப்புவாங்க. பாம்பே கோர்ட்லேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வருது, நீங்கள் 1,98,800 ரூபா இன்னும் எங்கள் கம்பெனிக்கு பேலன்ஸ் தரணும், இதை கட்ட தவறினால் அது 3,60,000 ஆகும். இந்த மாதிரி அநியாயத்துக்கு கடனை கட்டி தீர்க்கிற விதியை கன்னி கொடுக்கும். இது காலபுருஷனுடைய 6ஆம் வீடுங்கிறனால கடும் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டியது இருக்கும். கன்னியில் ஒரு கிரகம் நின்று தசை நடத்துது அப்படின்னாலே நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு டபுள் மடங்கு வேலை செய்யணும். வாங்குகிற சம்பளத்துக்கு டபுள் மடங்கு வேலை செய்யணும். இப்போ ரிஷபம் பார்த்தீங்கன்னா 2 வேலைகளை கொடுத்து வருமானத்தை கொடுத்து 2 குடும்பத்தை கொடுத்து பொறுப்புகளை கொடுக்கும். கடகம் 1க்கு மேற்பட்ட சொத்துக்களையும் சுகபோகங்களையும் பல வகை இடங்களை அனுபவிக்க வைக்கிற யோக்கியதை கொடுக்கும். கன்னி கடனாலேயே உங்களை காலி பண்ணும். கடன் அதிக உழைப்பு 10 ரூபா சம்பளத்துக்கு 100 ரூபாய்க்கு உழைக்க வைக்கும். அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது, வேற ஒருத்தர் அதை தட்டிட்டு போயிடுவான். நீங்கள் நல்லா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு ஃபைனல் ஸ்டேஜில் இன்னொருத்தர் வந்து அந்த பேரை வாங்கிட்டு போகிற விதியை கொடுக்கும். ஸோ கன்னியில் அதிக கிரகங்கள் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறோம். ஒரு வீடு அதன் தன்மைகளை வெளிப்படுத்தும் குணம் கொண்டவை. அப்போ கன்னி வந்து ஒரு இரட்டை வீடு, சௌமிய வீடு. ஆனால் அது காலபுருஷனுடைய 6ஆம் இடம். இந்த இடத்துல அதிபுத்திசாலிகள் உருவாகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவர்களின் புத்திசாலித்தனம் மற்றவர்களுக்கு தான் யூஸ் ஆகும். இவர்களுடைய உழைப்பு இன்னொருத்தருக்கு போய் சேரும். இவங்களுடைய வருமானம் கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கே வீணாக போகுங்கிற மாதிரி அமைப்பு. ஒரு லாங்கான தசை, ஒரு நீளமான தசை வந்து கண்ணிலிருந்து நடத்துதுன்னா நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு முதல்ல பழகிக்கும். இப்போ ஒரு குருமகா திசை நடக்குது. ஒரு மீன லக்ன ஜாதகர்னே வச்சுக்குவோம். குரு 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு, பகை வீடு தான், ஆனால் லக்னத்தை பார்த்துப்பட்டிருக்காரு. குரு திசையாக கடன்காரன் அவர். ஏன்? கன்னியின் இயல்புப்படி வரும் 2 மடங்கு கடன், 3 மடங்கு கடன். இந்த வீட்டில் ஒரு கிரகம் வந்து உட்காருதுனாலே இது கடனாலும் நோயாலும் உங்கள் உழைப்பை மற்றவர்கள் சுரண்டுவதாலும் உங்களுக்கு சொல்லொண்ணாத மன துயரத்தை தரக்கூடியதை தான் கொடுக்கும். ஸோ இந்த வீடு இரட்டை வீடாக இருந்தாலும் நல்ல வீடுன்னு எடுத்துக்க முடியாது. அடுத்தபடியாக விருச்சிகம், இதுவும் அதே மாதிரி தான். காலபுருஷனுடைய 8ஆம் வீடு ரகசியங்கள் நிரம்பிய வீடு, பாலடைந்த அதாவது கழிவு நீரை குறிக்கக்கூடிய இடம். உடல் உறுப்புகள்லேயே கழிவு பகுதி விருச்சிகம் தான். நம்ம உடம்புலேருந்து வெளியேற அத்தனை கழிவுகளும் விருச்சிகத்தை குறிக்கிற இடம். பாலடைந்த கிணறு, தூர்வாரப்படாத குளம், அழுக்கடைந்த மாசடைந்த தண்ணீர், தேல், விஷப்பூச்சிகள், ஜந்துக்கள் பதுங்கும் இடம், இதெல்லாம் குறிக்கிறது விருச்சிகம். இங்கேருந்து ஒரு கிரகம் திசை நடத்துதா சொல்லணும்னா துயரங்களை மனுஷன் அனுபவிப்பான். இந்த இடத்துல இருந்து ஒரு கிரகம் நல்லது பண்ணிடுச்சு அப்படின்னா அது ஒரு உலக அதிசயமாக இருக்கும். அந்த நல்லதுக்கு காரணம் வந்து மற்றவங்களை நீங்கள் ஏதாவது சூழ்ச்சி பண்ணியோ வம்பிழுத்தோ பிரச்சனை பண்ணியோ வர்றது மாதிரியாக தான் இருக்கும். மற்றவங்க வைத்தெரிச்சல் மூலமாக மட்டுமே நல்லது கிடைக்கக்கூடிய ஒரு வீடு இருக்குன்னா அது விருச்சிகம் தான். கூடுமானவரை விருச்சிகத்தில் கிரகம் இல்லாமல் இருக்க பிறந்தவன் நல்லவன். கன்னியை கூட ஒரு கணக்கில் சேர்த்துக்கலாம். கடும் உழைப்பு அதனால் கிடைக்கிற ஆதாயம்னு விருச்சிகத்தை எந்த கணக்கிலையுமே சேர்க்க முடியாது. ஸோ இந்த வீட்டில் இருந்து இது ஒரு இரட்டை வீடு தான். ஆனால் இந்த இடத்துல இருக்கிற ஒரு நல்லது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஜாதகருக்கு. விருச்சிகத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்துதுன்னா உழைக்காமல் பணம் வர்றது, திடீர் அதிர்ஷ்டம் வர்றது, எவனுக்கோ போக வேண்டிய காசு இவங்களுக்கு வந்து சேர்றது. ஆயுள் பலம் அதிகரிக்கும். இரட்டை ஆயுள் தன்மையை கொடுக்கக்கூடிய வீடு விருச்சிகம். ஆயுள்காரகனான சனி வந்து விருச்சிகத்தில் உட்கார்ந்தாருன்னா ஒரு அருமையான அமைப்பு. வாழ்நாள் முழுக்க அசிங்கம், அவமானம், கேவலம், கஷ்டங்கள், துன்பங்கள்லாம் இருந்தாலும் வாழ்நாள் நீடிக்கும். ஆயுள் ரொம்ப மிகுதியாக இருக்கக்கூடிய இடம் இது. இந்த இடத்துல உட்கார்ற கிரகங்கள் உங்கள் ஆயுள் பலத்தை அதிகப்படுத்தும். ஆனால் அதே நேரத்தில் 8ஆம் இடத்தின் இயல்புகளை இது வெளிப்படுத்தும். வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு, தலைமறைவாய் இருப்பவர்களுக்கு, முற்றிலும் புதிய சூழலில் வசிப்பவர்களுக்கு, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கப் பெறுபவர்களுக்கு, உயில் மூலம் சொத்துக்கள் வரக்கூடியவர்களுக்கு, உழைக்காமல் பணம் வரக்கூடியவர்களுக்கு இந்த இடம் யூஸ் ஆகும். இரட்டை நிலை தொழில்கள் புரிபவர்களுக்கு, சட்டத்திற்கு புறம்பான வகையில் பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பினாமி சொத்துக்களை அனுபவிக்க ஆசைப்படுபவர்களுக்கு இந்த வீடு யூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு கிரகம் தசை நடத்தும் போது இது மாதிரியான பலன்களை எதிர்பார்க்க வேண்டியது. எப்போ என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. விருச்சிகத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து தசை நடத்து, எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த தசாபுத்தி காலங்களில் உங்களுக்கு வாழ்வியலில் நீங்கள் மறக்க முடியாத ஒரு திடுக்கிடும் திருப்பத்தையும், ஒரு அசிங்கத்தையும், ஒரு அவமானத்தையும், ஒரு விபத்தையோ, ஒரு கண்டத்தையோ கொடுத்து ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு யோகத்தையும் கூட கொடுக்கும். ஒரு மேச லக்ன ஜாதகர் விருச்சிகத்தில் சந்திரன் நின்று தசை நடத்துகிறார். 4 கூடைய சுகாதிபதி 8ஆம் இடத்துல நீச்சம். ஆனால் அவர் வளர்பிறை சந்திரன் தான். சந்திரன் நின்று தசை நடத்துகிறார். ஒரு மிகப்பெரிய விபத்தில் சிக்கிறார். உயிர் பொழைச்சதே பெரிய அதிசயம்.
பட் இந்த விபத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்சூரன்ஸ் தொகை அவருக்கு கவர் ஆகுது. அதன் மூலமாக வாழ்வியலில் இருந்த நிறைய பிரச்சனைகளை சமாளித்து அடுத்த கட்டத்துக்கு வெளியே வந்துடுறாரு. இந்த விபத்தின் மூலமாகவே அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கிது, சம்பள உயர்வு கிடைக்கிது, முன்னேற்றம் அடையுது. இதெல்லாம் கொடுக்கும். அதாவது உங்களை கஷ்டப்படுத்திட்டு அப்புறம் பலன் தரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது விருச்சிகத்துக்கு உண்டு. உயிர் மட்டும் போகாது. உயிரை எடுக்கிற இடத்துக்கு விருச்சிகத்துக்கு பவர் உண்டுன்னாலும் கூட அங்கே நின்று திசை நடத்தும் கிரகங்கள் உயிரை எடுக்காமல் வளரச் செய்யும் இரட்டைத்தன்மை கொண்டவையாகும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மகரம் ஒரு இரட்டை வீடு. இது உழைப்பின் மேன்மையை வெளிப்படுத்தக்கூடிய 10ஆம் வீடு. ஒரே நேரத்தில் 2 பதவி வகிக்கிறது, ஒரே நேரத்தில் இரட்டை வேலைகள் செய்கிறது, ஒரே நேரத்தில் 2 மடங்கு உழைக்கிறது, அதிகப்படியாக நைட் ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட், எனக்கு நிறைய கடன் இருக்குப்பா, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் தப்பிக்க முடியுங்கிற விதியை கொடுக்கறது இந்த வீடு. மகரத்தில் ஒரு கிரகங்கள் இருந்து திசை நடத்துறதுனால நீங்கள் உழைக்க தயங்கவே கூடாது. சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இருக்காது. ஓடிக்கிட்டே இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும். மகரம் அந்த மாதிரியான வீடு. அப்படி ஓடுறவங்கள தான் சனி பகவான் உயர்த்துவார். இது சனியுடைய வீடு, சர வீடு, வலிமையான வீடு, உழைப்பின் மேன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இரட்டை வீடு. உழைப்பின் மேன்மையை வெளிப்படுத்தக்கூடிய கடகம் மாதிரியே தான் இதுவும். கடகம் சௌமியத்தில் ரொம்ப சூப்பரான வீடு. இது கடும் உழைப்பின் மூலமாக ஒரு மனிதனை வெளிப்படுத்தும் வீடு. கன்னி கடுமையாக நீங்கள் உழைச்சிங்கனாலும் பலன் தராத வீடு, அது வேற எவனுக்கோ போகும். ஆனால் மகரம் உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் உயர்வையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய வீடு. தொழில் முறையில் நிறைய ஐடியாக்கள் இருக்கும். ஒரே நேரத்தில் 2 தொழில்களை செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். ஒரே நேரத்தில் 2 தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மகரத்துக்கு வரும். இது ஒரு இரட்டை வீடுங்கிறதுனால தொழிலில் 2 மடங்கு லாபம் தரக்கூடிய அமைப்பு இதில் இருக்கும். நீங்கள் என்ன பார்த்தாலும், என்ன வேலை பார்த்தாலும், அல்லது ஒர்க் பண்ணாலோ அல்லது பிஸ்னஸ் பண்ணாலோ அதை பல மடங்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். இங்கே உழைக்கிறதுக்கு தான் அதிக நேரம் தேவைப்படும். பொதுவாக மகரத்திலேருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும்போது ஒருத்தர் சோம்பேறியாக இருக்கவே முடியாது. ஸ்பீடாக ஓடியே ஆகணும். ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் ஒர்க் பண்ணால் மட்டுமே சக்ஸஸ் பண்ண முடியுங்கிற ஒரு நுண்ணியத்தை கொடுக்கக்கூடிய வீடு இந்த மகரம். மகரம் உழைப்பின் மேன்மை, அது பல மடங்கு ரிட்டர்ன் தரக்கூடியது. அடுத்ததாக மீனம், மோட்சஸ்தானம். காலபுருஷனுடைய விரயஸ்தானமான இந்த வீட்டில் கிரகங்கள் அமரும்போது நிறைய பிரயாணம் பண்ண வைக்கும், நிறைய விரயம் பண்ண வைக்கும், அயல் நாட்டில் வசிக்க வைக்கும், சொந்த ஊரை விட்டு வெளியூரில் குடியேற வைக்கும், பர்மனன்ட் ரெசிடென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு குடியுரிமையை பெறுவதற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய வீடு மீனம். மீனத்தில் கிரகங்கள் அதிகமாக இருந்ததுனாலே ஒருத்தர் வெளிநாடு போய் செட்டில் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். இந்த கடகம், விருச்சிகம், மீனம் 3மே இரட்டை ராசிகளில், பெண் ராசிகளில், சௌமிய ராசிகளில் மோட்ச திரிகோண ராசிகள். ஒன்றிலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்வது, இடம்பெயர்வது, மாற்றத்தை சந்திப்பது, இதெல்லாம் மீனத்தில் இருக்கும். இந்த மாற்றங்கள் வர்றதை எதிர்கொள்ளும் தன்மை மீனத்தின் மூலமாக வருவது. உபயராசியும் வேறங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வெளியில் தங்கிறது, முற்றிலும் புதிய சூழலில் வசிப்பது, ஒரு புதிய பாஷை பேசக்கூடிய, நமக்கு சம்மந்தமே இல்லாத பாஷை பேசக்கூடியவங்கள்ட்ட போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது, டாலர்களில் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் இந்த இடம். அதே மாதிரி நிறைய விரயத்தை தரக்கூடிய அமைப்பும் இங்கே உண்டு. இது கொஞ்சம் சோம்பேறித்தனத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. நிறைய பிரயாணம் ட்ராவல் பண்ணணுங்கிற விதி இருந்தாலும் கூட இது அயன சயன போக சுகத்தையும் கொடுக்கும். போக சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடுங்கிறதுனால அதிகமாக காம எண்ணங்களை தூண்டிவிடும். இங்கே ஒரு கிரகம் நின்று திசை நடத்துச்சுன்னா அதுக்காக செலவு பண்ணுறதுக்கு எப்போ வேணாலும் மனசு துணியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரனை கொண்டு போய் இங்கே உச்சம் பண்ணதனுடைய சூட்சுமே அதுதான். அயன சயன போக சுகஸ்தானத்தில் காமத்தின் காரகனான சுக்கிரன் உச்சமாகும், அறிவின் காரகனான புதன் நீச்சமாக போயிடுவார். அப்போ இங்கே அறிவுக்கு வேலையே இருக்காது. உல்லாச சல்லாபங்களே அதிகம் அனுபவிக்க தூண்டி விடும் இடமும் இதுதான். அதுக்காக நிறைய விரய செலவுகளை செய்யக்கூடிய இடமும் இதுதான். மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வீடும் இதுதான். பொதுவாக இந்த வீட்டில் அதிக கிரகம் இருக்கிறவங்க மாற்று மதத்தின் மேலே ஈஸியாக ஈர்ப்பு கொண்டு போயிடும். ஒரு இந்துவாக பிறந்தால் முஸ்லீம் மதத்தில் ஒரு ஈர்ப்பு வருது, கிறிஸ்டின் மதத்தில் ஒரு ஈர்ப்பு வருது, சைனிஜம் மாறுறதுங்கிறது, நான் திடீர்னு வீகனாக மாறிட்டேன் அப்படிங்கிறது, சைவமே சாப்பிட்றதில்ல, அசைவமே சாப்பிட்றதில்ல, இந்த மாதிரியான திடீர் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இடம். அதை இரட்டைத்தன்மையோடு 2 மடங்காக கொடுக்கக்கூடிய வீடு மீன். ஸோ இந்த இரட்டை வீடுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக வலுவை தரக்கூடிய வீடுகளாக ரிஷபம், கடகம் மற்றும் மகரம் வரும். அந்த வீட்டின் மூலமாக கொஞ்சம் துன்பங்களை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய வீடுகளாக கன்னி, விருச்சிகம் மற்றும் மீனம். அப்போ இதில் கன்னியும் விருச்சிகமும் காலபுருஷனுடைய 6, 8ஆம் வீடுகள்ங்கிறதுனால இந்த வீடுகளில் அமர்ந்திருக்கும் கிரகங்கள் தசை நடத்தும் காலங்களில் இரட்டிப்பு படங்காக நம்ம நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது வரும் என்று கூறி அந்த நேரத்தில் அதில் நாம் எச்சரிக்கையோடு, விழிப்புணர்வோடு, கவனத்துடன் இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.